Hello friends, I am Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Resilient power. இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெசிலியன்ஸுங்கிறது கஷ்டங்கள்லேருந்து வேகமாக மீண்டு வரக்கூடிய சக்தி, மீள்தன்மை. இதை தான் ரெசிலியன்ட் பவர்னு சொல்லுவாங்க. நம்மளோட மீள்தன்மை நம்ம நேர்மறை எண்ணங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு. ரெசிலியன்ட் பவர் இருக்கிறவங்க சூழ்நிலைகளோட நேர்மறையான அம்சங்களில் கவனம் செலுத்துவாங்க, நன்றி உணர்வை வெளிப்படுத்துவாங்க, எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக டீல் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் விஷனோட லைஃப்பை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த பாசிட்டிவான மைண்ட் செட் ஒருத்தரோட செல்ஃப் மோட்டிவேஷனை டெவலப் பண்ணும். சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறதுக்கான முன்னோக்கு திறனை டெவலப் பண்ணும். இந்த ரெசிலியன்ட் பவர் இருக்கிறவங்க செல்ஃப் அவேர்னஸோடு இருப்பாங்க. உணர்தல், எண்ணம், யோசனை, செயல் இது எல்லாத்துலேயும் சுய விழிப்புணர்வோடு இருப்பாங்க. தன்னோட கவனம் தேவையில்லாத விஷயங்கள் பக்கம் திரும்பும்போது உடனே அதிலிருந்து மீண்டு வர்ற அளவுக்கு விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து எந்த விஷயத்துக்குள்ளேயும் குதிக்க மாட்டாங்க. எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. அப்படி யோசித்து ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குனதுக்கு அப்புறம் எந்த டவுட்டும் இல்லாமல் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திப்பாங்க. அனுமானங்களை உருவாக்க மாட்டாங்க. காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸை ரீஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட காக்னிட்டிவ் சென்ஸை ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸில் காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க. இது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணும். ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. இந்த ஆற்றல் எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்கை டெவலப் பண்ணும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் ரெசிலியன்ட் பவரை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும். அவ்வளோதான், எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு, இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் செல்ஃப் டாக், அதாவது எதிர்மறையான சுய பேச்சுகளில் ஈடுபடவே மாட்டாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியும், என்னோட பலம் என்னை சுற்றி இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டில் இல்லை, எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் ரெசிலியன்ட் பவரை பில்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரெசிலியன்ட் பவர் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் இது ரெண்டும் ஒன்று சார்ந்து இருக்கும். ஒன்று இல்லாத இடத்துல இன்னொன்று டெவலப் ஆகாது. ஸோ என்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் திங்கிங்கோடு இருக்கிறவங்க தயவு செய்து உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்கை டெவலப் பண்ணுங்கள். அது மூலமாக ரெசிலியன்ட் பவரை பொசஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.